ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு வெப்பேஜோட HTML கோடை எப்படி நம்ம எடுக்க போகிறோம், பைத்தான் யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ரெக்வஸ்ட்டுங்கிற மாடியூல் தேவை. முதல்ல அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் ரெக்வஸ்ட் ஆர்னு இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா, சிம்பிளாக பிரிண்ட் ஆர் டாட் கெட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது ரெக்வஸ்ட்டுக்குள்ளே. அதுக்குள்ளே நம்ம எந்த வெப்சைட்டோ அதோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து பைத்தான் சர்ச் பண்ணேன், கூகுளில் சர்ச் பண்ணேன், அந்த லிங்க்கு இதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனில் க்ளோஸ் பண்ணி இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் கோட் வரும். அதாவது ஸ்டேட்டஸ் கோட்னா கனெக்ஷன் பண்ண கரெக்டாகிட்டா. இப்போ 400ன்னு வந்தால் அப்படி ஒரு பேஜே இல்லை. இப்போ 200ன்னு வந்தால் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் 200 வந்திருக்கு. அப்போ நம்ம கனெக்ட் ஆகிட்டு இப்போ என்ன செய்யணும்னா, சிம்பிளாக நம்மளுக்கு அதோட HTML கோடு வேணாலும் .txt டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு அதோட சோர்ஸ் கோடு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட HTMLோட சோர்ஸ் கோடு என் செல்லுனால கொஞ்சம் இதாக வருது. இதே நம்ம சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நீட்டாக வரும். இப்போ அதோட டைட்டில் பார்த்தோம்னா இமேஜ் டைட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரில. அதை நம்ம அடுத்தால எப்படி இந்த இதை ஸ்க்ராப்பிங் பண்ணுறது, வெப்பேஜ் ஸ்க்ராப்பிங் பற்றி நம்ம வர ட்யூட்டோரியலில் பார்ப்போம். நம்ம இது சும்மா சிம்பிளாக எப்படி ஒரு HTML கோட் எடுக்கிறதுன்னு தான் பார்த்தோம். அவ்வளோதான் நண்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ட்யூட்டோரியலில் சந்திப்போம் நண்பா.